அன்பார்ந்தவர்களே, குழப்பம், சந்தேகம், தெளிவு, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்றும் மாறி மாறி வருகின்றது. மற்ற மனிதர்களை நம்புவதற்கு பதில் நாம் அவர்கள் மீது சந்தேகம் அடைந்து கொண்டிருக்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு நமக்கும் இடையான உறவில் குழப்பம் ஏற்படுகிறது. தெளிவு என்பது எப்போது வரும் என்றை அறியாமல் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் சந்தேகம், குழப்பம், தெளிவு ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. செக்கரியாவுக்கு கடவுளின் தூதர் நேரில் தோன்றி என்ன நடக்கப் போகிறது என்பதை அவருக்கு முன்னறிவிக்கின்றார். குழந்தை இல்லாமல் வயது முதிர்ந்தவராய் இருக்கக்கூடிய அவருக்கு குழந்தை பேறு கொடுக்கப்படுவதாய் சொல்லப்படுகிறது. அதன் பின் அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதும் கபிரியேல் தூதர் வழியாக செக்கரியாவுக்கு முன்னுரைக்கப்படுகிறது. ஆனால் அவர் சந்தேகப்படுகிறார். இது நடக்கும் என எனக்கு எப்படி தெரியும் என்று கடவுளின் தூதரை கேள்வி கேட்கிறார். இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, அன்னை மரியாவும் கடவுளின் தூதரை பார்த்து கேள்வி கேட்டார். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்று அவரும் கேள்வி கேட்டார். இந்த இடத்தில் செக்கரியாவும் கேள்வி கேட்கிறார். ஆனால் அன்னை மரியாவுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. ஆனால் செக்கரியாவுக்கு அவர் பேச முடியாதவராக இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்கப்படு. ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த நிலை என்ற கேள்வி நிச்சயமாக இன்றைய நாளினுடைய நற்செய்தியை வாசிக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும். இந்த இடத்தில் இவருக்கு சொல்லப்பட்டவை இயற்கை நிகழ்வுக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் நிகழ்ந்த ஒன்றுதான். வயது முதிர்ந்தவர்களாய் இருந்த அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். இதை நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே செக்கரியா பற்றி சொல்லும் போது, இவர் குருத்துவ மரபை சார்ந்தவர், குருத்துவ பணி ஆற்றி கொண்டிருந்தார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நபருக்கு பழைய வரலாறு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அவர் நிச்சயம் அதை அறிந்திருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் வயது முதிர்ந்தவராய் இருந்த அந்த தம்பதியர் குழந்தையை பெற்றெடுத்தர் என்பதை அறிந்திருந்த இவர் இந்த இடத்தில் தானும் வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார், நமக்கும் கடவுளுடைய தூதர் வந்து சொல்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கை குறைபாடோடு, சந்தேகத்தோடு அவர் கேள்வியை முன்வைக்கிறார். எனவே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாமும் சந்தேகத்தோடு கடவுளை அணுகுகிறோம், விண்ணப்பத்தை முன்வைக்கிறோம். அந்த விண்ணப்பம் நிறைவடையும் நேரத்தில் கூட நாம் சந்தேகத்தோடு, நான் கடவுளும் கேட்டு இருக்கின்றேன், இது கிடைக்குமா, கடவுள் தருவாரா, இந்த சந்தேகத்தோடு தான் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய சந்தேகங்கள்னாலே நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போகிறது. இந்த இடத்தில் அவருக்கு ஒரு வகையில் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அவர் ஏற்கனவே பெற இருந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிற்கவில்லை. அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். நற்செய்தியினுடைய இறுதியில் பார்க்கிறோம், எலிசபெத் மகிழ்ச்சி அடைந்து, மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று கடவுளை வியந்து புகழ்ந்து போற்றுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் குழப்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம், சந்தேகத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குழப்பங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கேட்க வேண்டும், அதில் தவறு இல்லை. ஆனால் அந்த கேள்வி கேட்கப்பட்டு பதில் கொடுக்கப்பட்ட பிறகும் மேலும் சந்தேகத்தோடு குழப்பங்களோடு நம்முடைய வாழ்க்கையை தொடரக்கூடாது. குழப்பங்கள், சந்தேகங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த மனநிலை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது, மற்ற மனிதர் எல்லோருமே நன்றாகத்தான் இருக்கிறார்கள், எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், கடவுள் என்னை மட்டும்தான் இப்படி சபைத்திருக்கிறார் என்ற மனநிலையோடு நாம் அவரை அணுகினோம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அந்த இடத்திலே தடைபட்டு நின்றுவிடும். அதற்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறேன்னு சொன்னால் இதைவிட மேலான ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு தரப்போகிறார் என்ற நம்பிக்கை அந்த இடத்தில் வந்தது என்று சொன்னால் சந்தேகம் அடிபட்டு போகும், குழப்பமான மனநிலை அடிபட்டு போகும், நான் பெற வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். இவ்வாறு எலிசபெத் மகிழ்ச்சி அடைந்து கடவுள் அவருக்கு செய்த அந்த செயலை நினைத்து நினைவு கூர்ந்து நன்றி சொன்னார். அதே போல எந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை தடைப்பட்டு நிற்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் இப்போது வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்பிக்கை நிறைந்த மனது நமக்கு தேவை. நான் கடவுள் மீது முழுமையான பற்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இது நிச்சயம் நிகழும் என்ற நம்பிக்கையான மனநிலையோடு தொடர்ந்து பயணிப்போம். அதன் வழியாக
இறைவன் தரக்கூடிய அருளையும் ஆசிரையும் பெற்று மகிழ்வோம்.